ஹலோ குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு தேவையான சில நம்ம நியூஸஸ் பார்க்கலாம். லாஸ்ட்டு ட்ரேடிங் டேயில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் 16,240 crores கிட்ட வந்து பை பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க செல் பண்ண வேல்யூ 14,221. அரௌண்ட் வந்து 2,000 வந்து நெட்டில் தான் வச்சுருக்காங்க. பையஸாக தான் இருந்திருக்காங்க லாஸ்ட் மார்க்கெட் டேட்டில். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 19th அன்னைக்கு. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,852 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. இவங்க செல் பண்ண வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். ஸோ 20,399 crores கிட்ட வந்து செல்லிங் நமக்கு நடந்திருக்கு. ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா வந்து -2,047 crores கிட்ட வந்து இவங்க செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்னென்னா லாஸ்ட்டு ட்ரேடிங் டேயில் வந்து ஃபெட் ரிசல்ட்ஸ் நமக்கு வந்துச்சு. மார்க்கெட்டில் அது நேற்றுக்கு தான் இம்பேக்ட் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ப்ளஸில் இருந்துச்சு தவிர மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகலை. ஸோ வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க வந்து 3,000 crores வந்து ஃபண்டு ரைஸ் பண்ண போகிறாங்க. எப்படின்னா ப்ரிஃபர்டபிள் இஷ்யூ மூலமாக சென்டிங் ஆஃப் ஸ்டாக்ஸ் டு த எக்ஸிஸ்ட் இன்வெஸ்டர் இந்த மாதிரி அவங்க வந்து பண்ண போகிறாங்க. எதுக்காகனா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது. அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் கம்பெனி ஆப்ரேஷன்ஸ்க்காக அமௌண்ட் தேவைப்படுறதுனால அவங்க சிபிகிட்ட பர்மிஷன் வாங்கி எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இது ஒரு நியூஸ் இருக்குது. செகண்ட் நியூஸ் என்னென்னா விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ். இதில் வந்து லாஸ்ட்டு ட்ரேடிங் டேயில் நமக்கு வந்து 1 lakh ஷேர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு ராதாகிருஷ்ண தமனி. அவங்க யாருக்கும் ராதாகிருஷ்ண தமனி யாருன்னு தெரியலன்னா அவர் வந்து டிமார்ட் ஓனர். டிமார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் இந்தியாவில் வந்து பிக்கஸ்ட் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்க ஒரு பர்சன்னா அவர் வந்து ராதாகிருஷ்ண தமனி அவர் தான். ஸோ அவர் என்ன செல் பண்ணியிருக்காரு, விஎஸ்டி இண்டஸ்ட்ரி வந்து நான் அவர் ஹோல்டிங்ஸில் பார்த்துருக்கேன், முன்னிலேருந்தே இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு 439 இந்த ருபீஸ்கிட்ட வந்து செல் பண்ணியிருக்காரு பிளாக் டீல் மூலமாக. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ். வோடஃபோன் ஐடியா லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் 20% கிட்டே நமக்கு விழுந்துருந்துச்சு. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னா டெலிகாம் கம்பெனி, அவங்க வந்து டேரெக்டாக டெலிகாமாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா நான் டெலிகாம் சர்வீஸ் பண்ணக்கூட டவர்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இண்டஸ்இண்ட் டவர். இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணணும்னா கம்பெனிக்கு வந்து வர ரெவன்யூலேருந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணி ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு. இது வந்து என்னென்னா ஏஜிஆர் டியூஸ்னு சொல்லுவாங்க, அட்ஜஸ்ட்டு க்ராஸ் ரெவன்யூ. அவங்க ரெவன்யூலேருந்து எடுத்து அவங்க வந்து பே பண்ணி ஆகணும் லைசன்ஸ்க்காக. ஸோ லாஸ்ட் டைம் என்னென்னா வந்து வோடஃபோன் ஐடியா வந்து நமக்கு ஒரு 7,000 கிட்ட வந்து கட்டியிருந்தாங்க இவங்க, 7,800 கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பாரதி ஏர்டெல் வந்து என்னென்னா ஒரு 16,000 கிட்ட கட்டியிருந்தாங்க. இந்த வாட்டி என்னென்னா ரொம்ப லோனு வந்து அதிகமாக இருக்கனால அவங்க ஒரு 58,000 கிட்ட வந்து கட்டணும் வோடஃபோன் ஐடியா. பட் என்னென்னா இந்த வாட்டி அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. அதை வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் வந்து நமக்கு இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம ஷேர்ஸ் வந்து நல்லா விழுந்திருக்கு. எதனால் அப்படின்னா ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கக்கிட்ட லாஸ்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் வந்து அவங்க ஷோ பண்ண கேஷ் 535 crores வந்து காட்டியிருக்காங்க. இப்போ கட்ட வேண்டிய டியூஸ் மட்டுமே 70,300. ஸோ இங்கேயும் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இதனால் ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா விழுந்திருக்கு. இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணதுன்னா, ஒரு 2 weeks முன்னாடி வந்து நமக்கு கோல்ட்மேன் சாட்ஸ் அங்கேருந்து வந்து செல்லிங் ரிப்போர்ட் தான் கொடுத்துருந்தாங்க இந்த நியூஸை வச்சு. ஸோ 2 weeks முன்னாடி நம்ம சில நியூஸஸை பார்த்துருந்தோன்னா நம்ம இந்த நியூஸஸையும் கேதர் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்கலாம், பாரதி ஏர்டெல் வந்து ஏன் விழுகலை அப்படின்னு கேட்கலாம். பாரதி ஏர்டெல் வந்து மோஸ்ட்லி அந்தளவுக்கு ஃபாலோ ஆகாது. ஏன்னா அவங்க வந்து செகண்ட் யூஸராக இருக்காங்க, செகண்ட் லெவலில் இருக்காங்க. ஜியோ ஃபஸ்ட்டில் இருக்குது யூசர்ஸ் கவுன்சில் நம்ம பார்த்தோம்னா. ஸோ அவங்கக்கிட்ட வந்து என்னென்னா அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஃப்ரீ ஃப்ளோ கேஷ் வந்து 16,340 crores வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் இருக்க போகிறதில்ல. அவங்க கட்ட வேண்டியது வந்து ஒரு 44,000 crores தான். க்ரோஸ்னு சிம்பிளாக சொல்லிட்டேன். பட் கம்பெனிக்கு இது சின்ன அமௌண்ட். ஸோ வோடஃபோனை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பாரதி ஏர்டெல் கட்ட வேண்டிய டியூஸ் ரொம்ப கம்மி. இதில் வந்து ஜியோ பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து ஃபஸ்ட்டே வந்து டியூஸ் கட்டிட்டாங்க. ப்ளஸ் வந்து 2016 வந்தனால பெருசாக அது டியூஸ் கிடையாது. வோடஃபோன் ஐடியா இருக்கும், பாரதி ஏர்டெல் ஆகட்டும், முன்னாலேருந்தே இருக்காங்க கம்பெனி. ஸோ அவங்க வந்து சில இது பெண்டிங் வச்சு கட்டிக்கிட்டு இருக்கனால நமக்கு இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸுக்கு அவங்க கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டது ஃபெயில் ஆனதுனால, அவங்களுக்கு வந்து திருப்பு சாதகமாக வராதனால நமக்கு ஷேர்ஸ் வந்து இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு. இதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு 2 years to 1 year வந்து ஆகலாம். இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இதுதான் நமக்கு ஃபாலிங்க்கான மெயின் ரீசன். நைட்டு யூஎஸ் மார்க்கெட் வந்து டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர் இதை வந்து நமக்கு ஒரு 0.81% கிட்ட ப்ளஸ் வச்சுருக்கு. நாஸ்டாக் வந்து உங்களுக்கு 2.51% கிட்ட ப்ளஸ் வச்சுருக்கு. S&P 500 1.70% கிட்ட உங்களுக்கு ப்ளஸில் இருக்குது.
ஸோ மார்னிங் வந்து நமக்கு நிஃப்டியும் வந்து ஒரு பாசிட்டிவ் மோடில் வந்து கொண்டு போகிறதுக்கு ஐடி செக்டர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஓவர் வந்து நிஃப்டி பாசிட்டிவில் இருக்கும். பட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணால் தெரியும். ப்ளஸ் வந்து இன்றைக்கி ஐடி செக்டர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் பாசிட்டிவில் வரதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது மார்னிங்லேருந்து. ஸோ நிஃப்டியை நமக்கு யார் ட்ராக் டவுன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் 22 பாயிண்ட்லேருந்து 23 பாயிண்ட்டுக்கிட்ட வந்து அது கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கோட்டக் பேங்க் வந்து ஒரு 10.70 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு. என்டிபிசி வந்து 10.50 பாயிண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸ் வந்து ஒரு 9 பாயிண்ட்டுக்கிட்ட கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 7 பாயிண்ட்டுக்கிட்ட. நெக்ஸ்ட்டு பாரதி ஏர்டெல் 6 பாயிண்ட், ஐசிஐசி பேங்க் 5.79 பாயிண்ட்ஸ், டைட்டன் 5.23 பாயிண்ட், மாருதி 4.39, நெஸ்லே இந்தியா 2.98, பஜாஜ் ஆட்டோஸ். ஸோ பஜாஜ் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.60 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு நிஃப்டி ப்ளஸ்ஸாக வச்சுக்கிறதுக்காக. சன்ஃபார்மா வந்து 2.45 பாயிண்ட் வந்து பண்ணியிருக்கு. மீதியெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன இது தான். ஸோ இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. 2.6 பீடோன்றதெல்லாம் நான் பெருசாக வந்து கன்சிடர் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா இருக்குது, விப்ரோ இருக்குது 2% கீழே, ஜேஎஸ்டபிள்யூ இருக்குது, ரெட்டி இருக்குது -2%, டாடா ஸ்டீல். நெக்ஸ்ட்டு எம்என்எம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -2.34% கிடையாது, பாயிண்ட்டுக்கிட்ட விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -2.45, பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ரீதா ஃபினான்ஸ் வந்து -3.10, அதானி போர்ட் வந்து -3.4, நெக்ஸ்ட்டு ஓஎன்ஜிசி 4.553, கோல் இந்தியா வந்து ஒரு 4.70, ஹெச்சிஎல் டெக் வந்து ஒரு 4 பாயிண்ட்டு, பிபிசிஎல் 5 பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு டிசிஎஸ் வந்து 11 பாயிண்ட் வந்து நிஃப்டியை ட்ராக் பண்ணியிருக்கு டவுன் சைடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்என்டி வந்து ஒரு 12 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியை ட்ராக் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் கிடைக்கும். பட் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ ட்ராக் பண்ணிங்க டேட்டா வந்து உங்களுக்கு பெருசாக கிடைக்காது. ஸோ இது நானும் மேனுவலாக கால்குலேட் பண்ண டேட்டா. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தா மட்டும்தான் இன்கேஸ் நிஃப்டி வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னா யார் என்னென்ன பண்ணனால நிஃப்டி ஃபாலோ ஆச்சுன்னு நமக்கு ஒரு ரீசன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் ஏ குட் டே.